ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டோட பெருமையும் தமிழனோட சிறப்பையும் தேடி கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாட்டோட பல பகுதிகளுக்கும் நாங்க பயணம் செஞ்சு நிறைய விஷயங்களை உங்களுக்காக படம் பிடிச்சு பதிவு செய்யறோம். அந்த பதிவுகள் இந்த வாரமும் நிறைய இருக்கு. இந்த வாரமும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் நம்ம நிகழ்ச்சியில இருக்குது. வணக்கம், இது ழா. ழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமான ஊர்கள் எல்லாத்துலயுமே பிரபலமான கோவில் இருக்கும். அந்த கோவிலை மையப்படுத்தி தான், அந்த கோவிலை சுத்தி தான் அந்த ஊரே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு முக்கியமான கோவிலை பத்தி தான் இப்ப நம்ம ழா நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த கோவில் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோவில்கள்ல ஒன்னா இருக்குது. அந்த கோவில் அண்ணாமலையார் கோவில். அந்த பேர் தான் அந்த ஊருக்கும் இருக்குது, திருவண்ணாமலை. இப்ப நம்ம ழா நிகழ்ச்சியில பார்க்க போது திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை கட்டுப்பாட்டில் திருவண்ணாமலை இருந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் சோழர்கள் கட்டிய கோவிலை போல் இந்த கோவிலையும் பிரம்மாண்டமாக எழுப்பியுள்ளார்கள். அவர்கள் காலகட்டத்தில் இந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடம், ஆடு மாடு மற்றும் கொடைகள் பற்றி நிறைய கல்வெட்டுகள் நமக்கு சொல்கிறது. சுமார் 25 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத அளவுக்கு 4 பெரிய ராஜகோபுரங்கள், 5 சிறிய கோபுரங்கள் என்று மொத்தம் 9 கோபுரங்கள் உள்ளது. இந்த கோவிலின் கிழக்கு மேற்கில் இருக்கும் சுவர்கள் சுமார் 700 அடியும், தெற்கில் இருக்கும் சுவர் சுமார் 1500 அடியும், வடக்கில் இருக்கும் சுவர் 2500 அடியும் உள்ளது. இதன் மிக பிரம்மாண்டமான அமைப்பை நமக்கு சொல்கிறது. சோழர்களுக்கு பிறகு இப்பகுதியை கர்நாடகாவைச் சேர்ந்த ஹொய்சால அரசர்கள் ஆண்டார்கள். அவர்களும் இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு மிக அதிக அளவில் தானங்களை வழங்கியுள்ளனர். சுமார் 150 ஆண்டுகள் இந்த திருவண்ணாமலையை தலைநகரமாக கொண்டு ஹொய்சால மன்னர்கள் ஆட்சி புரிந்துள்ளனர். ஆனால் அவர்களை பற்றிய தகவல்கள் பெரிதாக நமக்கு கிடைக்கவில்லை.
ஆனால் அவர்களுக்கு பிறகு 15ஆம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு வந்த விஜயநகர ஆட்சியின் கீழ் இந்த அண்ணாமலையார் கோவில் மிக பிரம்மாண்டமாக ஆனது. இப்போது இருக்கும் இந்த ராஜகோபுரங்கள் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில்தான் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பற்றிய பல குறிப்புகள் தமிழ், தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டுகளில் செதுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஆட்சியில் பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கும் ஒரு ஊராக திருவண்ணாமலை இருந்ததால் ஒரு முக்கிய நகரமாகவும் இந்த ஊர் விளங்கியிருக்கிறது. இந்த கோவிலை சுற்றிதான் இந்த ஊர் வளர்க்கப்பட்டுள்ளது என்பது இவ்வூரில் உள்ள 4 முக்கிய வீதிகளை பார்த்தாலே தெரியும். இந்த கோவில் சிற்பங்கள், குளங்கள் கட்டியதில் பெரும் பங்கு வகித்த வல்லாள ராஜா என்பவரின் சிலை கோவிலின் முகப்பில் உள்ளது அவரின் பங்கை நமக்கு சொல்கிறது. 4 நிலைகள், அதில் ஒவ்வொரு நிலையிலும் மண்டபங்கள், ஒவ்வொரு கடவுளுக்கு சிறு சிறு சன்னதிகள், ஆயிரங்கால் மண்டபம், ரமண மகரிஷி தவம் புரிந்த இடமான பாதாள லிங்கம் உள்ள அறை என்று கோவிலின் ஒவ்வொரு நிலையும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. கோவிலின் அளவு, நீளம், அகலம், பிரம்மாண்டம் போன்றவை பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் நேரத்தில் இந்த ராஜகோபுரம், அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் கோவில் நெடுகிலும் இருக்கும் தூண்கள், பிரகாரங்கள், அர்த்த மண்டபங்களில் இருக்கும் வேலைப்பாடுகள் கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் கிடைக்கும் ஒரு அற்புத சக்தி என்று நம்மை கட்டி போட்டு விடுகிறது. இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கிடைக்கும் அந்த அற்புத சக்திதான் உலகெங்கிலும் உள்ள பலரையும் திருவண்ணாமலை நோக்கி வர வைக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இவ்வளவு அரிய பொக்கிஷமான இந்த அண்ணாமலையார் கோவில் தமிழ்நாட்டின் மணிமகுடத்தில் ஒரு வைரக்கல்லாகும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ்நாட்டோட ஒரு சிறப்பு. வெளிநாட்டவர்கள் நம்ம ஊருக்கு சுற்றுலா பயணியா வர்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். இந்தியா முழுக்க பல ஊர்களுக்கு அந்த மாதிரி சுற்றுலா பயணியா வர்றாங்க. ஆனா இந்த ஊருக்கு வர்றவங்க மட்டும் சுற்றுலா பயணியா வர்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஊருக்காரங்களாவே தங்கிடுறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் திருவண்ணாமலையில ரொம்ப காலமா நடந்துட்டு வருது. வெளிநாட்டுல இருந்து வர பயணிகள் பலரும் இந்த ஊர்ல தங்கிடுறாங்க. அது என்ன சிறப்பு, திருவண்ணாமலை எதனால இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த நாங்க தேடி போனோம். அப்போ நமக்கு கிடைச்ச பல சுவாரஸ்யமான பதில்களும் விஷயங்களும் தான் இப்ப நம்ம விழா நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நீங்களே பாருங்க. திருவண்ணாமலை இது நிச்சயம் ஒரு அற்புதமான நகரம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தில் சில இடங்களுக்கு மட்டும்தான் அந்த ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கும். திரும்ப திரும்ப அந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு இடம்தான் திருவண்ணாமலை. நம் மண்ணில் இருக்கும் இந்த ஊருக்கு இவ்வளவு சிறப்பு என்பது நமக்கு தெரிந்திருப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் இந்த மண்ணிற்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாமல் இருக்கும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் எதனால் இந்த மண்ணின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்தியாவில் காசிக்கு அடுத்தபடியாக தினம் தினம் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் ஆன்மீகத்தை தேடி இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிறைய பேர் அறியாத செய்தி. So we have been here for 10 days and we're here for 2 weeks. We've come on a yoga retreat and come to see all of the temples and all the beautiful people and learn about Shiva and ஆனால் அவர்களின் தேடலை இன்னும் உற்று நோக்கினால் அதில் ஆன்மீகத்தை தாண்டிய பல சிறப்புகள் இந்த மண்ணில் இருக்கிறது என்று தெரிகிறது. ரொம்ப நாளாவே திருவண்ணாமலைக்கு மேற்கத்திய நாடுகள் ஏராளமானவங்க வந்திருக்காங்க. ஆனா என்னன்னா அதுக்கான ஒரு ஒற்றை காரணமா இங்க இருக்கிற ரமணாசுரமம், அண்ணாமலையார் கோவில் இதை தரிசிக்க தான் வராங்க அப்படின்றத என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா அவங்களோட ஊடுருவி பார்த்தா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, ரொம்ப முக்கியமான ஆட்கள், எல்லாம் போட்டோகிராஃபர்ஸ், ஓவியர்கள், கலைஞர்கள் அப்படி எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இதுக்காக மட்டுமே வரல.
எல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்குது இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு. அது அந்த ஸ்பிரிட்ன்றது வந்து ஒரு ஆன்மீக ஸ்பிரிட் மட்டும் நம்ம அப்படி சுருக்கிட வேணாம்னு தோணுது. அவங்களுடைய ஆர்ட்டுக்கான ஒரு ஸ்பிரிட் நான் வந்து அதை பாக்குறேன். அப்படிதான் இங்க நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சைலண்டா இருக்காங்க. அண்ணாமலையார் கோவில், கிரிவல பாதை, ரமணர் ஆசிரமம், விசிறி சாமியார் ஆசிரமம், சேஷாத்ரி ஆசிரமம் போன்ற ஆசிரமங்களில் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தங்கி இருப்பது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக இந்த கலாச்சார மாற்றம் இங்கே நடந்து கொண்டிருப்பது. To this place specifically, I like to sit in the ashram every day. I like to go around the hill very frequently, and I like to sit on the hill. So it's the hill really, and the ashram, the energy of the place, the freedom of the lifestyle. I mean, there are a lot of compromises. Every place has its good and its bad features. So I think the good things outweigh the difficulties, although there are many. இந்த மண்ணில் இருக்கும் அந்த ஈர்ப்பு தன்மை இவர்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஆன்மீகம், யோகா, தவம், கலை, இசை, இயற்கை, மனிதம், தொண்டு என்று பல விஷயங்களை தேடித்தான் இங்கே இந்த வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. பல பேர் வந்து இங்கேயே இருக்காங்க. அந்த இங்கேயே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க நமக்கு தர ஒண்டர்ஸ் இருக்குல்ல, அது வேற எந்த ஊர்லயும் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. என்னன்னா, எங்க ஊர் பக்கங்கள்ல இருக்கிற ரொம்ப சர்வ சாதாரணமா நம்ம எதுக்கும் உபயோகம் இல்லாதவங்க, அப்ரஸ்டு பீப்புள், அது மாதிரி சொல்ற பல சாதாரண பெண்களை டீ கடையில ஒரு டம்ளர் கழுவுற பொண்ணு வந்து அங்கிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் கல்யாணம் பண்ணிருப்பான். அவன் வந்து அவனோட புல்லட்ல வந்து அந்த லேடியை கூட்டின்னு போவான். அப்புறம் வந்து ஒரு அழகான ஒரு இஸ்ரேல்ல இருந்து வந்த ஒரு மிக அழகியான ஒரு பொண்ணு வந்து இங்க இருக்கிற ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் வந்து கல்யாணம் பண்ணிருப்பான். அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயங்கர சந்தோஷமா வாழ்ந்து நம்ம உள்ளூர்ல இருக்கிறவங்க பொறாமப்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரியான மிக்சடு கல்ச்சர் இருக்குல்ல, இது வந்து ஒரு டூரிஸ்ட் மனோபாவத்துக்கு வரவங்களால முடியாது. அது இல்லாம இந்த மண்ணுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வராங்கல்ல, இங்கேயே இருந்துடணும், இந்த ஊர்லயே இருந்து செத்துடணும், இங்க புதைச்சா நம்மள போதும் அப்படின்னு வராங்களா, அவங்களால தான் முடியும். இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வெளிநாட்டவர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையை முற்றிலும் கடவுளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சாதுக்களாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள், சிலர் இறை தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் 10 வருடங்களாக வாழ்க்கையின் அர்த்தம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். It's a little bit of a difficult one to explain because it's been a life process for me. So coming here, living here, is a lifestyle that's very, very different from the West. So I have more freedom to focus on things that I feel are important, such as spiritual things, rather than just being in the West, earning money and getting by. Here I can write, I can focus on spiritual practice, and I can do things that just give me a little bit of inner peace and happiness. 2 வருடங்களுக்கு ஒருமுறை தங்கள் சொந்த நாட்டுக்கு சென்று மீண்டும் இங்கே வந்து விடுகிறார்கள் என்பதுதான் இதன் தனி சிறப்பே. வெறும் சுற்றுலா பயணிகளாகத்தான் திருவண்ணாமலைக்கு இந்த வெளிநாட்டவர்கள் வருகிறார்கள். ஆனால் வரும் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் திரும்ப வந்து தங்களை இந்த மண்ணின் மைந்தர்களாக்கிக் கொள்கிறார்கள். நியூசிலாந்து, அயர்லாந்து, இஸ்ரேல், ஜெர்மனி மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். தமிழ்நாட்டில் மற்ற எந்த ஊருக்கும் இல்லாத இந்த தனி சிறப்பு இந்த மலைக்கும் மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒன்றுதான். ஒரிசால இருக்கிற கொனார்க் அப்படின்ற கோவில்ல காமசூத்ரா புஸ்தகத்துல வர்ற மாதிரியான காட்சிகள் முழுக்க முழுக்க சிற்பங்களா அங்க வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சிற்பங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு நாங்க தேடினப்போ எங்களுக்கு கிடைச்சதுதான் வந்து திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற சின்னையன் குளம் அப்படின்ற ஒரு இடம். அந்த சின்னையன் குளத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அந்த பத்தின கதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க, பாருங்க. இந்தியாவில் கஜுரஹோ கோவிலும் ஒரிசாவில் இருக்கும் கொனார்க் கோவிலும் சிற்பங்களுக்கு பெயர் போனது. அதிலும் இந்த இரு கோவிலிலும் இருக்கும் ஆணும் பெண்ணும் காதல் கொள்ளும் சிற்பங்கள் மிக நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் செதுக்கப்பட்டிருக்கும். உலகெங்கிலும் இருக்கும் பல கலைஞர்களும் சிற்ப கலைஞர்களும் பல மக்களும் இந்த கோவிலுக்கு வருவதுண்டு. இதே போல தமிழ்நாட்டில் தனியாக கோவில்கள் எதுவும் இல்லை என்றாலும்
இதற்கு முந்தைய நூற்றாண்டுகளில் இருந்ததா என்பதற்கான ஆதாரம் தற்பொழுது நம்மிடம் எதுவும் இல்லை. ஆனாலும் தமிழகத்தின் பல கோவில் தூண்களில் ஆணும் பெண்ணும் காதல் கொள்ளும் பல வகையான சிற்பங்கள் இருப்பது இயல்பான ஒன்று. இன்று அம்மாதிரியான விஷயங்களை நாம் பொதுவில் பேச தயங்கினாலும் அக்காலத்தில் காதலுக்கும் அன்புக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் மக்கள் கூடும் இடங்களில் இம்மாதிரியான சிற்பங்களை செதுக்கி இருப்பார்கள் என்று நினைக்க தோன்றுகிறது. வாழ்க்கையில் காதல் என்பது இயற்கையான ஒன்று என்பதாலும் அன்பும் காதலும் தான் இவ்வுலகின் அனைத்து உயிர்களையும் படைக்கும் என்ற நோக்கில்தான் இந்த சிற்பங்களை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல இப்போது நாம் பார்க்க போகும் ஒரு இடம் தமிழ்நாட்டில் அதிகம் பேர் பார்த்திராத ஒரு இடமாகும். திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னையன்பேட்டை என்கிற இடத்தில் இருக்கும் சின்னையன் குளம் தான் அது. இந்த சின்னையன் குளம் என்பது இம்மாதிரியான காதல் சிற்பங்களுக்கு பெயர் போன ஒரு இடமாகும். நெடுஞ்சாலையில் செல்லும் போது இக்குளத்தை பயணிகள் தவற விட்டிருக்கலாம். ஆனால் இந்த குளம் தன்னகத்தை கொண்டுள்ள அற்புத சிற்ப வேலைப்பாடுகள் அற்புதமான ஒன்று. ஒரு மிகப்பெரிய சதுர வடிவிலான குளம், அதில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட படிக்கட்டுகள், 4 பக்கமும் பாதுகாப்பு சுவர்கள், படித்துறைகள் என்று அக்காலத்திலேயே தமிழரின் கட்டிடத் திறமையை காட்டும் மற்றொரு சான்று இந்த சின்னையன் குளமாகும். தற்போது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த குளம் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று உள்ளூர் மக்களும் வரலாற்று ஆர்வலர்களும் கூறுகின்றனர். சுமார் 500 வருடங்களுக்கு முன் இந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னனான சின்னையன் என்பவன் தன் மகள் குளிப்பதற்காக கட்டிய குளம் இது என்றும், கல்யாண வாழ்க்கையில் நாட்டமில்லாமல் இருந்த அந்த பெண்ணுக்கு காதல், தாம்பத்தியம் போன்றவற்றை எடுத்துச் சொல்வதற்காகவே இந்த குளத்தில் கஜுராஹோவுக்கு இணையான காதல் சிற்பங்களை செதுக்கினார் என்றும் கூறுகின்றனர். ஆனாலும் இந்த குளத்தில் ராமாயணத்தில் உள்ள வாலி சுக்ரீவன் காட்சிகள் மற்றும் ராமர் வில்விடைக்கும் காட்சிகள், மகாபாரதத்தில் இருந்து பல காட்சிகள், பன்றியை வேட்டையாடும் காட்சிகள், பாம்புக்கு மகுடி ஊதும் காட்சி, மீன், தேள், பன்றி, நாய், ஆடு, குதிரை, பல்லக்கு தூக்கி செல்லும் காட்சி, பெண்கள் குழுவாக நடனமாடும் காட்சி, யானை, ஒட்டகம் என்று பல சிற்பங்கள் இந்த குளத்தின் பல்வேறு படித்துறைகளிலும் படிகளிலும் செதுக்கப்பட்டுள்ளது. ஒட்டகம் என்பது பொதுவாக பாலைவனத்தில் மட்டும்தான் காணப்படும் ஒரு மிருகம். ஆனாலும் ஒட்டகத்தை பற்றிய அறிவு இப்பகுதி அரசனுக்கு எப்படி வந்திருக்க கூடும் என்கிற கேள்வியையும் நமக்குள் எழுப்புகின்றது. இந்த குளம் மேலும் பன்றி வேட்டையாடும் காட்சிகளை 2-3 இடத்தில் இருப்பதும், வேட்டையாடும் தொழிலையும் அக்காலத்தில் பன்றிகளை வெகுவாக வேட்டையாடி இருக்கின்றனர் என்பதும் இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இந்த குளத்தில் உள்ள காதல் கலவி கொள்ளும் காட்சிகள் நிச்சயம் பார்ப்போரை வெட்கப்பட செய்யும் என்பது இக்குளத்தை போய் பார்த்தால்தான் தெரியும். உள்ளூர் மக்கள் இந்த பகுதிக்கு சிறுவர்களை அனுமதிக்காமல் இருப்பது இந்த குளத்தின் தன்மையை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது. தமிழகத்தின் கஜுராஹோ கோவிலாக திகழும் இந்த சின்னையன் குளம் நிச்சயம் பல காதல் கதைகளை சொல்லாமல் நமக்கு சொல்கிறது. அளவில் சிறியதாக இந்த குளம் இருந்தாலும் இந்த குளத்தின் சிற்பங்களில் இருக்கும் அமைதி, காதல், அன்பு இவையெல்லாம் தமிழனின் குணத்தை ஒரு சேர பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. இன்னைக்கு விழா நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தமிழ்நாட்டுல எப்படி ஒரு குளம், அந்த குளத்துல இவ்வளவு சுவாரஸ்யமான காட்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நானும் சமீபத்துல போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட சொன்னதுல ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே போல திருவான்மியூர்ல இருந்து சண்முகம் அப்படிங்கிற ஒரு டீச்சர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காரு. விழா நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றேன்,
என்னால சில போக முடியாத இடங்களுக்கும் நீங்க எனக்கு தந்தி டிவி மூலமா இந்த விழா நிகழ்ச்சியில கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்க அப்படின்னு சண்முகம் அப்படின்ற அந்த டீச்சர் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமான ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஐயா. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த வாரங்கள்ல விழா நிகழ்ச்சி தொடரும் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தமிழ்நாட்டோட பல பகுதிகளில் இருக்கலாம். அந்த ஊரோட கலையா இருக்கலாம், இல்ல அந்த ஊருக்கே உரித்தான தொழிலா இருக்கலாம், இல்ல அந்த ஊர்ல இருக்கிற சுவாரஸ்யமான பழக்க வழக்கமா இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும், இது எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு திரையில பாக்குற இந்த மின்னஞ்சல் முகவரி இல்ல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் நீங்க எங்களுக்கு தபால் அனுப்பலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான விழா நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டோட பெருமைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதாமநாதன். வணக்கம்.